பார்த்துருக்கிறது MDP Pix. இந்த வீடியோவில் நான் 2 ஹாப்பி நியூஸ் சொல்ல போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட் ஹாப்பி நியூஸ் என்னன்னா, இன்னையோட நம்ம 800 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் இல்லாமல் என்னால் அதை அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ a great thanks to all my subscribers. இந்த செகண்ட் நியூஸ் என்னன்னா, இன்னும் ஒரு 3 இல்லை 4 வாரத்தில் நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடுவோம். 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ ஸ்டே ஆன் தி லைன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சேனலில் புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம், யூடியூப் சீரீஸ்ன்ட்டு. இந்த சீரீஸில் வந்து நம்ம மொபைல் யூடியூபர்ஸ்க்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மொபைல் யூடியூபர், நான் யூஸ் பண்ணுற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து அந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடுல வீடியோனே சொல்லலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம உங்கள் மொபைல்லே உங்கள் சேனலுக்கான ஒரு சேனல் ஆர்ட் எப்படி கிரியேட் பண்ணுதுன்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் ஒரு சேனல் ஆர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு Pixellab அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். இது ப்ளே ஸ்டோர் அப்புறம் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுத்தையுமே அவைலபிளாக இருக்குது. இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம கஸ்டம் மேட் சேனல் ஆர்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஒரு நியூ டெக்ஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த டஸ்ட்பின் சிம்பிள் அமுத்தி டெலீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இமேஜ் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி இமேஜ் சைஸ் கொடுத்துக்கோங்க. இதோட ப்ரீசெட் வந்து நம்மளுக்கு கஸ்டம்லேயே இருக்கட்டும். வித் வந்து நம்மளுக்கு 1546 வேணும். அதேமாரி ஹைட் வந்து நம்மளுக்கு 423 வேணும். இது வந்து மொபைலில் உள்ள சேனல் ஆர்ட்டுக்குள்ள ரேஷியோ. ஏன்னா கம்ப்யூட்டரில் சேனல் ஆர்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மொபைலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லோரும் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம மொபைலில் உள்ள சேனல் ஆர்ட் ரேஷியோவை சூஸ் பண்ணிப்போம். இந்த இமேஜோட கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்க 4வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் கலர்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு கிரேடியன்ட் வேணும்னா நீங்கள் கிரேடியன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைப்பா எனக்கு கலரே போதும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது நீங்கள் கலருக்கு சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒயிட் பிடிச்சிருக்கனால நான் ஒயிட்டே சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதில் நம்மளோட பிக்சரையும் லோகோவை ஆட் பண்ணுறதுக்காக மேலே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் கேலரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கேலரி வந்துடும். உங்களுக்கு பிடிச்ச இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு இந்த மாதிரி மெதுவாக சின்னதாக சுருக்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைடு பிடிச்சிருக்கோ அந்த சைடு வச்சுக்கோங்க. நான் ரைட் சைடில் வச்சுட்டேன். உங்களோட லோகோவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் அதே மெத்தட் தான். டாப்பில் உள்ள அந்த ப்ளஸ் சிம்பிள் அமுக்கி ஃப்ரம் கேலரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எல்லா இமேஜஸும் வந்துடும். அதில் உங்களோட லோகோவை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி டிக் கொடுத்துட்டு நல்லா பெருசாக வந்துடும். நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி உங்கள் இமேஜுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ப்ளஸ் பட்டன் அமுத்தினீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நியூ டெக்ஸ்ட் வந்துடும். அதை நீங்கள் ஸ்லைட் பண்ணி நடுவில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த நியூ டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் கீழே உள்ள செகண்ட் ஆப்ஷனை தொட்டிங்கன்னா அதில் பென்சில் சிம்பிள் போட்டு எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த நியூ டெக்ஸ்ட்டில் என்ன வேணால் எழுதிக்கலாம். நீங்கள் எக்ஸாம்பிள் அந்த நியூ டெக்ஸ்ட்டில் வந்து உங்கள் சேனல் பேர் எழுதிக்கோங்க. நான் வந்து MDP Pix நம்ம சேனல் பேர் எழுதியிருக்கேன். இப்போ இதோட ஃபாண்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னா அதை அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டே போனீங்கன்னா ஃபாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு பல வகையான ஃபாண்ட்ஸ் வருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஸ்லைட் பண்ணிட்டே போனால் நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபாண்ட் சூஸ் பண்ணி அதோட பொசிஷன் இந்த மாதிரி பெருசாக்கி நல்லா ப்ராடாக வச்சுருக்கேன். இதோட கலர் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா அதே செகண்ட் ஆப்ஷனில் அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டு போனீங்கன்னா கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கிரேடியன்ஸ்லேயும் கலர் வச்சுக்கலாம், இல்லைனா வெறும் கலர்லேயும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு பல வகையான கலர்ஸ் கொடுக்குறாங்க. நான் வந்து ப்ளூ கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னொரு நியூ டெக்ஸ்ட் எடுக்கிறதுக்கு அதே மாதிரி டாப்பில் உள்ள ப்ளஸ் அமுத்தி டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு புது நியூ டெக்ஸ்ட் வந்துடும். அதை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு கீழே உள்ள செகண்ட் ஆப்ஷனில் உள்ள எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் அமுத்திட்டிங்கன்னா நீங்கள் அதில் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் உங்கள் சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் போடுறீங்க, எதை பற்றி வீடியோஸ் போடுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாக நீங்கள் போட்டிங்கன்னா சேனல் ஆர்ட்டில் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியும். இதே மாதிரி நீங்கள் எழுதிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனில் வந்துடும். இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் அலைன் பண்ணுறதுக்கு அதே செகண்ட் ஆப்ஷனில் அப்படியே மெதுவாக ஸ்லைட் பண்ணிட்டே போனீங்கன்னா அலைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று ரைட் சைடு இல்லை சென்டர் இல்லை லெஃப்ட் சைடு இந்த 3 வகையில் நீங்கள் எப்படி வேணால் அலைன் பண்ணிக்கலாம். நான் சென்டரில் அலைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அப்படியே பின்னாடி ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் ஸ்லைட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு அதே ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி சின்னதாக நடுவில் இந்த மாதிரி நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட கலரை சூஸ் பண்ணுறதுக்கு அப்படியே ரிவர்ஸில் ஸ்லைட் பண்ணிங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்கும்.
அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கிரேடியன்ட்லேயே நீங்கள் கலர் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு நார்மல் கலரே போதும் அப்படின்னாலும் நீங்கள் கலர் வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ எனக்கு பிளாக் கலர் பிடிச்சிருக்கனால பிளாக் கலரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்னொரு நியூ டெக்ஸ்ட் எடுத்து அதில் உங்கள் சேனலோட மோட்டோ அல்லது சப்டைட்டில்ஸ் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு நியூ டெக்ஸ்ட் எடுத்து அதில் வந்து சப்ஸ்கிரைப் மீ அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதோட ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டே போனீங்கன்னா ஃபாண்ட் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு கீழே அழகாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. இதோட கலர் சூஸ் பண்ணுறதுக்கும் அப்படியே நீங்கள் பின்னாடி ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் வரும். அதில் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் ஆட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை எப்படி சேவ் பண்ணணும்னா டாப்பில் உள்ள 3 டாட் சிம்பிள் அமுத்திட்டிங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜேபிஜி ஃபார்மேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா இமேஜ் சேவ் ஆயிரும் கைஸ். மொபைல்லேயே எப்படி ஒரு சேனல் ஆட் கிரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனல் ஆட்டில் எப்படி நம்ம போய் நம்ம யூடியூப் ஹோம் பேஜில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி ஒரு மொபைல் யூடியூபராக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இன்னும் என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்து அதில் அப்டேட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு முக்கியமாக நீங்கள் இன்னும் MDP பிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் உள்ள ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்துடும்.